Welcome to all for PGTRBCS. ஸோ டுடே யூனிட்டில் நம்ம யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். ஸோ யூனிட் 2ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நாம் வாட் இஸ் த சிம்பிளிஃபைடு டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ அந்த டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ் ஆர் மெயின்டைனிங் த இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் ஸ்டூடெண்ட் கோர்சஸ் அண்ட் கிராண்ட்ஸ் இன் த யூனிவர்சிட்டி என்விரான்மெண்ட். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் த ஃபைல்ஸ் ஷுட் பி ஸ்டோர்ட் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சேம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபைல், கோர்ஸ் ஃபைல், செலெக்ஷன் ஃபைல், grade report file, prerequisite files. So these are all the 5 files in the databases of the university. இப்போ ஸ்டூடெண்ட் ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், கிளாஸ், மேஜர் இது எல்லாமே இருக்கும். கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கோர்ஸ் நேம், கோர்ஸ் நம்பர், கிரெடிட் ஹார்ஸ், வாட் இஸ் த டிபார்ட்மெண்ட், சிஎஸ்ஆ, மேக்ஸா அந்த மாதிரி. தென் செக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம், வாட் இஸ் த செக்ஷன். ஸோ செக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா செக்ஷன் ஐடென்டிஃபையர், கோர்ஸ் நம்பர், செமஸ்டர், இயர் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர், யார் வந்து தே ஆர் கோயிங் டு பி டேக்கன் த கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரேட் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்தால் வாட் இஸ் த கிரேட் ரிப்போர்ட் அப்படின்னா, த கிரேட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த ரிசீவ்டு, ஸ்டூடெண்ட்டோட நம்பர், செலெக்ஷன் ஐடென்டிஃபையர், கிரேட் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைல்ஸ்லையுமே ஒவ்வொரு சம் டேட்டா ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த டேபிள் ஃபார்மேட். ஃபார் நான் சொன்னது தான், ஸ்டூடெண்ட்னா நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், கிளாஸ், மேஜர், கோர்ஸ்னா கோர்ஸ் நேம், கோர்ஸ் நம்பர், கிரெடிட் ஹார்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட், செக்ஷன், செக்ஷன் ஐடென்டிஃபையர்ஸ், கோர்ஸ் நம்பர், செமஸ்டர் அண்ட் இயர், இன்ஸ்ட்ரக்டர், கிரேட் ரிப்போர்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபையர் அண்ட் கிரேட். ப்ரீரெக்வஸ்டிவ் அப்படின்னா கோர்ஸ் நம்பரும் ப்ரீரெக்வஸ்டிவ் நம்பரும் இருக்கும். ஸோ த டேட்டாபேஸ் தட் ஸ்டோர்ஸ் த ஸ்டூடெண்ட் அண்ட் த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் இஸ் த ஐடென்டிஃபைங் த டேட்டாபேஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரம் த யூனிவர்சிட்டி டேட்டாபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட், அவங்க வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட் நம்பர் என்ன, கிளாஸ் என்ன. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் இந்த இடத்துல டிஃபைனிங் த யூனிவர்சிட்டி டேட்டாபேஸில் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டிங் த யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ், அப்போது எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி டேட்டாலாம் நம்ம வந்து கோயிங் டு பி ஸ்டோர் ஃபார் த ஸ்டூடெண்ட், கோர்ஸ், செக்ஷன் அண்ட் கிரேட் அண்ட் ரிப்போர்ட் precurstive as a record for the appropriate file. Records பார்த்தீங்கன்னா various files maybe it should be related. For the record for ஸ்மித் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவனுக்கு என்ன, அதாவது என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கான கிரேட் ரிப்போர்ட் இருக்கும். அப்போ ஸ்மித் கிரேட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட நம்பர் என்ன, ஸ்மித்துக்குன்னா 17, அப்போ செக்ஷன் ஐடென்டிஃபையர் வந்து 112, அவங்க கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு இருக்கும். ஸோ டேட்டாபேஸ் மேனிப்புலேஷன் இன்வால்வ்ஸ் கொரியிங் அண்ட் தென் அப்டேட்டிங். அப்போ கொரியிங் அண்ட் அப்டேட்டிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொரிஸ் ஆர் ஃபாலோஸ், வாட் ஆர் த கொரி யூ ஆர் கிவன் ஃபார் த டேட்டாபேஸ் அண்ட் வாட் ஆர் த அப்டேட்டட் பர்ஃபார்ம்டு இன் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஹவு டு மேனிப்புலேஷன் இன்வால்வ்ஸ் இன் கொரியிங் அண்ட் தென் அப்டேட்டிங். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்ரைவ் த டிரான்ஸ்கிரிப்ட் லிஸ்ட் ஆஃப் ஆல் த கோர்சஸ் அண்ட் கிரேட்ஸ். நீங்கள் எல்லா கோர்சஸையும் அவங்க என்னென்னலாம் கிரேட் எடுத்திருக்காங்களோ அதை ரிட்ரைவ் பண்ணணும் டேட்டாபேஸ்லேருந்து. 2008 அவங்க கிரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் த ப்ரீரெக்வஸ்டிவ் டேட்டாபேஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ கோ டு லிஸ்ட் அவுட் ஆஃப் த டேபிள்ஸ். ஸோ அப்டேட்டிங் இன்க்ளூடிங் த ஃபாலோயிங். அப்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேஞ்சஸ், நீங்கள் ஸ்மித் அப்படின்றது டு ஸ்மோஃபோரோ அப்படின்னு நீங்கள் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேஞ்ச் பண்ணலாம் அவங்க கிளாஸஸை. கிரியேட் ஏ நியூ செக்ஷன் டேட்டாபேஸ் ஃபார் த கோர்ஸ் ஃபார் த செமஸ்டர். அதே மாதிரி என்டர் ஏ ஃபார் த ஸ்மித்துக்கு ஆல்ரெடி கிரேட் ரிப்போர்ட்டில் ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் பேஜ் எடுத்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மித் அப்படின்ற டேட்டாபேஸில் அவங்க கிரேட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மித்துக்கு என்ன வரும்னா, ஸ்மித்தோட ஸ்டூடெண்ட் நம்பர் 17, செக்ஷன் ஐடென்டிஃபையர் 112, அவங்க கிரேட் என்னென்னா பி. இப்போ அந்த கிரேடை நீங்கள் ஏன் மாற்றுறீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் செமஸ்டர் யூ ஷுட் பி சேஞ்ச் த கிரேடு. அப்போ அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா அப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்டேஷன்ஸ் அப்படின்னா வாட் இஸ் த அப்டேஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி தர். ஸோ அப்டேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன அப்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ கிரேட் ஏ ஃபார் த ஸ்மித்துக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் செமஸ்டரில் பின்னு இருக்குன்னா, இட்ஸ் கோயிங் டு பி சேஞ்ச்டு ஃபார் த ஏ. ஸோ இட் இஸ் நோட்டிஃபைடு ஹியர். அப்டேட்ஸஸ் இன்க்ளூட் இன் த ஃபாலோயிங்.
So characteristics of the database approaches. So what are all the characteristics for the database approaches அப்படின்னு பார்க்கலாம். Database approaches versus file processing approaches. So database approaches அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா காமனாக data is stored in the centralized database. அப்போது database வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா centralized. ஸோ சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸில் நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஃபைல் ப்ராசஸிங் அப்ரோச் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி டேட்டா இஸ் ஸ்டோர் இன் த மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ஃபைல்ஸ். ஸோ மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ஃபைல்ஸில் வந்து நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபைல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டா ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆனிச்சு அப்படின்னா இது டேட்டாபேஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஃபைல் ப்ராசஸிங் அப்ரோச் அப்படின்னா இட் ஸ்டோர்ஸ் இஸ் த மல்டிபிள் டிபெண்டன்ட் ஆஃப் த ஃபைல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமைஸ்டு நார்மலைசேஷன் பண்ணும்போது டேட்டாபேஸ் அப்ரோச்சஸில் இட்ஸ் கோயிங் டு பி அக்கர் த minimization. So இதில் file processing approachesல high data, same data, maybe it's going to be repeated in the many files அப்படின்னு சொல்லலாம். So database approaches அப்படின்னு பார்த்தீங்கன்னா multiple users can share the data simultaneously. அப்போது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you go to multiple usersமே வந்து அவங்க சைமல்டேனியஸாக அவங்க டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது டேட்டாபேஸோட அப்ரோச்சஸ். ஸோ ஃபைல் ப்ராசஸிங் அப்ரோச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் இன் ஃபைல் ஐசோலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி மெஷர் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அப்ரோச்சஸில் இருக்கும். நோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அட் த ஃபைல் ப்ராசஸிங் அப்ரோச்சஸ். ஸோ நம்ம டேட்டாபேஸ் அப்ரோச்சஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்கேல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபைல் ப்ராசஸிங் அப்ரோச்சஸில் டிஃபிகல்ட் டு மாடிஃபை, அதை நீங்கள் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ப்ராசஸஸ். ஸோ நீங்கள் டேட்டாபேஸ் அப்ரோச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி ஃபார் யூஸிங் த எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைல் ப்ராசஸிங் அப்ரோச்சஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ், ரெக்வயர்ஸ் த கஸ்டம் கோடு. ஸோ டேட்டாபேஸ் அப்ரோச்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மாடர்ன், எஃபிஷியன்ட் அண்ட் தென் ஸ்கேலபிள். ஃபைல் ப்ராசஸிங் அப்ரோச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் எஃபிஷியன்ட், சூட்டபிள் ஒன்லி ஃபார் ஸ்மால் அண்ட் சிம்பிள் டாஸ்க் வந்து ஃபைல் ப்ராசஸிங் அப்ரோச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ டேட்டாபேஸ் அப்ரோச்சஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஹேவ் த கலெக்ஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆஃபீஸ். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்றது கண்டிப்பாக நீடடாக இருக்கும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் யூஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸில் அவங்களோட கிரேட் எல்லாமே வந்து கீப்பிங் ஃபைல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிரேட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செகண்ட் யூஸர் வந்து ஷுட் பி ட்ராக் த ஸ்டூடெண்ட் ஃபைல்ஸை வந்து ட்ராக் பண்ணுறாங்க அந்த பேமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடண்டன்சி வந்து டிஃபைன் ஆகும். அந்த டேட்டா ரிசல்ட்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிடண்டன்ட் மெயின்டைன் டு அப்டேட் த சம் டேட்டா. ஸோ டேட்டாபேஸ் அப்ரோச்சஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டேட்டாபேஸ் அப்ரோச்சஸ்னால் இட் இஸ் ஸ்டோர்டு த டேட்டா இன் த சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ், மினிமைஸ்டு டியூ டு த நார்மலைசேஷன்ஸ். ஸோ சிங்கிள் ரெபாசிட்டரி மெயின்டைன் த டிஃபைனட் ஒன்ஸ் அண்ட் தென் ஆக்சஸ்டு பை த வேரியஸ் யூசர்ஸ். இந்த லைனில் பாருங்கள், ஈச் அப்ளிகேஷன் இஸ் ஃப்ரீ டு நேம் த டேட்டா எலமெண்ட் இண்டிபெண்ட்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இன்டெகிரிட்டி ரூல்ஸ் இருக்கும். So centralized control and then integrity rules. So main characteristics of the database approaches versus file approaches. அப்போ ஃபைல் ப்ராசஸிங்க்கும் டேட்டாபேஸ் அப்ரோச்சஸ்க்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். செல்ஃப் டிஸ்கிரைபிங் நேச்சர் ஆஃப் த டேட்டாபேஸ், insulation between programs and data between data abstraction, support of multiple view of a data, sharing of a data, multi-user transaction processing. ஸோ செல்ஃப் டிஸ்கிரைபிங் நேச்சர் ஆஃப் ஏ டேட்டாபேஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் அப்ரோச்சஸ்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கண்டைன் பட் நாட் ஓன்லி டேட்டாபேஸ் இட் செல்ஃப் பட் கம்ப்ளீட் டெஃபினேஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டேட்டாவை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸஸ் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலும் இன்டெகிரிட்டி கண்ட்ரோலும் எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும். மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க டேட்டாவை வந்து சைமல்டேனியஸாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எல்லா டேட்டாவும் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கனால இட்ஸ் ஸ்டோர்டு த சிஸ்டம் கேட்லாகில் தான் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டோர்டு. அப்போ கேட்லாக் அப்படின்னா நாட் ஓன்லி யூசர்ஸ் மட்டும் கிடையாது, இட் இஸ் பட் ஆல்சோ த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் அப்ரோச். இட்ஸ் நோ ஹவு த டேட்டா எப்படி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்கணும், எந்த ஆர்டர் ஃபார்மேட்டில் இட்ஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் த மேனர் கான்ஸ்டியூட் ஆன் அ ஸ்ட்ரக்சர்டு வே. ஸோ அதனால தான் சொல்கிறோம் இது பில்டின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் பேக்கப் அண்ட் ரிகவரி இருக்கும். ஸோ நம்ம அதனால எஸ்கியூஎல் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா இண்டிபெண்டன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த ரிலேஷன் நேம் அண்ட் நம்பர் ஆஃப் த காலம்ஸ். ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 4 காலம்ஸ் இருக்கும். கோர்ஸ் அப்படின்னா 4 காலம்ஸ், செக்ஷன் 5 காலம்ஸ், கிரேட் ரிப்போர்ட் அப்படின்னா 3 காலம்ஸ், ப்ரீ ரெக்வஸ்டிவ் அப்படின்னா 2 காலம்ஸ். ஸோ இட் இஸ் த ரிலேஷன். ஸோ காலம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலமில் என்னென்ன இருக்கும், நேம் இருக்கும், ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்கும், கிளாஸ், மேஜர், கோர்ஸ் நேம் எக்ஸெட்ரா they are going to be given there. So appropriate for the data type for the each column name, the name is considered here character 13 the data type. What is the relation to belong here அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ரிலேஷன் தான். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளில் யூ கிவ் த நேம், இட் இஸ் கன்சிடர் as the student table. ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னா belongs to the relation is a student. ஸோ கேரக்டர் இஸ் த 4. கிளாஸ் அப்படின்னா இன்டீஜரில் இருக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா செகண்ட் ஸ்டாண்டர்டா அந்த மாதிரி. வாட் இஸ் த கிளாஸஸ், ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் த கிளாஸஸ் இஸ் த கோயிங் தேர். ஸோ அந்த டைப்பை கன்சிடர் பண்ணுறதுக்கு இன்டீஜர் இஸ் த கன்சிடர் அஸ் த டேட்டா டைப். மேஜர் அப்படின்னா மேஜர் டைப் அண்ட் தென் ஸ்டூடெண்ட். கோர்ஸ் நேம் அப்படின்னா கேரக்டர், கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் நம்பர் அப்படின்னா வாட் இஸ் த கோர்ஸ் நம்பர் அண்ட் கோர்ஸ். ப்ரிரெக்வஸ்டிவ் நம்பர் அப்படின்னா வாட் இஸ் த ப்ரீ ரெக்வஸ்டிவ். ஸோ இன்சுலேஷன் பிட்வீன் த ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ப்ரோக்ராம் டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபைல் ப்ராசஸிங், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா ஃபைல் ஆக்சஸ்டு பை த அப்ளிகேஷன் இஸ் த ஹார்ட் கோடட் அண்ட் இன் த சோர்ஸ் கோட். ஸோ 1 மார்க்கில் கேட்பாங்கம்மா. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபைல் ப்ராசஸிங் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா நம்ம இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா பை த அப்ளிகேஷன். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோடட் இன் இட்ஸ் ஏ சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யர் டேட்டா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை த ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோடை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா யூ கோ டு சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோட். ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ கான்செப்சுவல் ஆர் த லாஜிக்கல் வியூ ஆஃப் யர் டேட்டா டு த அப்ளிகேஷன்ஸ். ஸோ அண்டர்லைங் இம்ப்ளிமெண்டேஷன் மே பி சேஞ்ச்டு வித்தவுட் த ப்ரோக்ராம்ஸ் டு பி மாடிஃபைடு. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டா எப்படி வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும், ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் சிஸ்டம்ஸ். ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஏ டேட்டா is the part of database definitions. ஸோ இது என்னன்னு சொல்லலாம், இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக சொல்லலாம். ஸோ that is called as a function or method அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏதாச்சும் பேஸ்ட் அந்த ஆப்ரேஷன் டேட்டா பேஸில் ஒரு பார்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் யூ ஆர் குட் டியூரிங் டு பி டன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as a function or method. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இன்க்ளூட் த ஆப்ரேஷன் நேம் அண்ட் த டேட்டா டைப் ஆஃப் இட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் த பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த இன்டர்ஃபேஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம், இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் கோயிங் டு பி ஸ்பெசிஃபைட் செப்பரேட்லி, அந்த எதுவுமே வந்து இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது வித்தவுட் அஃபெக்டிங் ஆர் சேஞ்ச் த இன்டர்ஃபேஸஸ். யூசர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஸ்கேன் ஆப்ரேட் ஆன் த டேட்டா பை இன்வோக்கிங் தோஸ் ஆப்ரேஷன் தர் நேம் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிகார்ட்லெஸ் ஹவு த ஆப்ரேஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட். ஸோ ப்ரோக்ராமோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இட் இஸ் த டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் அளவு ப்ரோக்ராம் டேட்டா வந்து எப்படி இருக்கணும்னா இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும். அண்ட் ப்ரோக்ராம் ஆப்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன். 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ டிபிஎம்எஸ் வந்து என்ன யூசர்ஸ்க்கு கான்செப்சுவல் ரெப்ரசன்டேஷன் ப்ரொவைட் பண்ணும். ஆனால் வந்து இதில் என்ன இன்க்ளூடாக இருக்குன்னா எப்படி டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, எப்படி வந்து ஆப்ரேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காது. ஜஸ்ட் டேட்டா மாடலில் டைப் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் வாட் ஆர் த கான்செப்சுவல் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ டேட்டா மாடல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வாட் இஸ் த லாஜிக்கல் கான்செப்ட்ஸ், அவங்க ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன. ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
அப்போ டேட்டா மாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா hide the storage implementation details, not interested of the most database users. ஸோ சப்போர்ட் ஆஃப் த மல்டிபிள் வியூஸ் ஆஃப் ஏ டேட்டா எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறது மல்டிபிள் வியூஸ் ஆஃப் ஏ டேட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹவு மெனி யூசர்ஸ் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க ஹவு டு ரெக்கவர் த பெர்ஸ்பெக்டிவ் ஆர் த வியூ ஆஃப் ஏ டேட்டா பேசஸ். ஸோ வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டெயின் த விர்ச்சுவல் டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டேட்டா பேஸ் ஃபைல்ஸ்லேருந்து யூ ஆர் கோயிங் டு பி வியூடு தட். அப்போ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிஸ்டிங்க்ட் அப்ளிகேஷன் they provide the facilities for defining the multiple values. For example, நீங்கள் டேட்டாபேஸ்லேருந்து ஃபிகர் அவுட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்சஸிங் அண்ட் பிரிண்டிங் த டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட் யூசர் ஷுட் பி வியூ பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இட்ஸ் கோயிங் டு பி பார்த்துக்கலாம். அப்போ வியூ பண்ணுறோம் டேட்டாபேஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டூடெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மித் அண்ட் ப்ரவுன் வாட் இஸ் த கோர்ஸ் நேம் உங்கள் கிரேட் என்ன செமஸ்டர் என்ன வாட் இஸ் த இயர் அண்ட் தென் செக்ஷன் ஐடி. ஸோ வியூ இட் ஷுட் பி derived ஃப்ரம் த யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ். ஜஸ்ட் இட்ஸ் all one of the example. So sharing of a data and multi-user transaction processing. So sharing of a data and multi-user transaction processing. மல்டி-யூசர் டிபிஎம்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து இம்ப்ளைஸ் மல்டிபிள் யூசர்ஸும் என்ன பண்ணிக்கலாம்னா அட் த சேம் டைமில் டேட்டாபேஸஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். So if data for the multiple application, it is going to be integrated and maintained in the single database. DBMS அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் என்ன இருக்குன்னா கன்கரன்சி கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் இருக்கும். செவரல் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை டு அப்டேட் த சேம் டேட்டா இன் த கண்ட்ரோல்டு மேனர். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செவரல் ரிசர்வேஷன் ஏஜென்ட் வந்து ஒரு ஏர் ஃப்ளைட்டை வந்து ரிசர்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ ஒன் டைமில் ஒரு பேஷண்ட்டால் தான் நம்மளால் வந்து ஒரு அதோட ஏஜென்ட் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அந்த ஏர் ஃப்ளைட்டை அட் அ டைமில் ஒரு சீட்டை மட்டும்தான் லொக்கேட்டட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர் ஜென்ரலி கால்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ டிபிஎம்எஸில் இதில் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆப்ரேட் கரண்ட்லி எஃபிஷியன்ட்லி. த கான்செப்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் ஹஸ் பின் மெனி டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ். ட்ரான்சாக்ஷன் அப்படின்றத நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னா ஒரு ப்ரோக்ராமோ ஒரு ப்ராசஸையோ வந்து மோர் டேட்டா பேசஸ்லேருந்து நீங்கள் ரீடர் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ என்ஃபோர்ஸ் த செவரல் ட்ரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன்லையும் டு எக்ஸிக்யூட் த ஐசோலேஷன் ஃப்ரம் த அதர் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ த அட்டாமசிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் எல்லா டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸும் எக்ஸிக்யூட்டட் ஆர்பி எக்ஸிக்யூட் ஆகலாம் இல்லைன்னா நன் ஆகலாம். ஸோ டேட்டாபேஸ் யூசர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன டூ டைப்பில் பிரிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸ் ஆன் தி சீன் ஒர்க்கர்ஸ் பிஹைண்ட் த சீன் அப்படின்னு டூ யூசர்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் இட்ஸ் கோயிங் டு பி டிவைடட். ஸோ ஆக்டர்ஸ் ஆன் த சீன் அண்ட் தென் ஒர்க்கர்ஸ் பிஹைண்ட் த சீன். அப்போ யார் வந்து ஹூ ஆக்சுவலி யூஸ் அண்ட் கண்ட்ரோல் த டேட்டாபேஸ் கண்டென்ட் அண்ட் யார் வந்து டிசைன் பண்ணால் ஹவு டு டெவலப் அண்ட் மெயின்டைன் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறது ஆக்டர்ஸ் ஆன் த சீன். Who design and develop the DBMS approaches and related the tools and the computer system operators called workers behind the scene அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டர்ஸ் ஆன் த சீன் அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா டிபிஏ அண்ட் டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் அண்ட் எண்ட் யூசர்ஸ். ஸோ டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாட் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த டேட்டாபேஸ் டு ஆர்கனைஸ் த டேட்டாபேஸ் சிஸ்டம். அவங்களுக்கு என்ன டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரைசிங் யூசர் எந்த யூசர்ஸ் வந்து டேட்டாபேஸஸை ஆக்சஸ் பண்ணலாம் யார் மானிட்டர் பண்ணலாம் யார் என்ன மாதிரி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து அப்கிரேட்டடாக வேணும். அப்போ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் த ப்ராப்ளம் சச் அஸ் த செக்யூரிட்டி பிரீச்சஸ் பூர் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் டைம் கிடைக்கும். லார்ஜ் ஆர்கனைசேஷனில் டிபிஏ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹேவ் சம் சப்போர்ட்டட் ஸ்டஃப். டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டு ஐடென்டிஃபை த டேட்டா டு ஸ்டோர் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் வாட் இஸ் த அப்ரோப்ரியேட் வே டு ஆர்கனைஸ் இட். ஸோ டேட்டாபேஸ் டிசைனர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் அப்படின்னா டிபிக்கலி இன்ட்ராக்ட் வித் த பொட்டென்ஷியல் குரூப் ஆஃப் யூசர்ஸ் develop views of a database that meet the data processing requirements of these groups. ஸோ எண்ட் யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பர்சன் வந்து ஹூ ஆக்சஸ் த டேட்டாபேஸ். ஸோ உங்களுக்கு கொரி என்ன அப்டேட் என்ன அண்ட் ஜென்ரேஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்கிறது எண்ட் யூசர். ஸோ எண்ட் யூசர்ஸ் அப்படின்னா செவரல் கேட்டகரிஸில் இருப்பாங்க. இந்த கேஷுவல் எண்ட் யூசர்ஸ் அண்ட் நேவி ஆர் பேராமெட்ரிக் எண்ட் யூசர்ஸ் 1 மார்க்கில் கேட்பாங்க எண்ட் யூசர்ஸ் பற்றி. இந்த பர்சன் ஹூ ஆக்சஸ் த டேட்டாபேஸை யார் வந்து கொரி கொடுத்து அப்டேட் பண்ணிட்டு
அப்போது ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம end users அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யூசர் டேட்டா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீடட் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் ஈச் டைம்லையும் நம்மளுக்கு வந்து நீடடாக இருக்கும். அப்போது அவங்களது மிடில் ஆர் ஹைல் மேனேஜர்ஸில் இருக்கும். பெராமெட்ரிக் end users அப்படின்னா பிக்கஸ்ட் குரூப் ஆஃப் தி யூசர்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுறது அண்ட் டேட்டா பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி இதோட ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்கும்னா கேர்ஃபுல்லியாக ப்ரோக்ராம்டு பண்ணியிருப்பாங்க. டெஸ்டடும் அட்வான்ஸ்டாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் அனலிஸ்ட் அண்ட் தென் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ். சிஸ்டம் அனலிஸ்ட் யார் சொல்லலாம் டு டிட்டர்மைன் நீட் ஆஃப் த எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து என்ன வந்து யூ கோயிங் டு பி டிட்டர்மைன். எஸ்பெஷலாக அது என்னன்னு சொல்லலாம் நேவி அண்ட் தென் பேராமெட்ரிக் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டெவலப் த ஸ்பெசிஃபிக் ஆஃப் த கேனர் டிரான்சாக்ஷன்ஸ் தட் மீட் ஃபார் த நீட். அவங்க என்ன வந்து டெவலப் பண்ணுறாங்க அவங்களோட நீட் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் அப்படின்னா ஹவு டு இம்ப்ளிமெண்ட் டெஸ்ட் டாக்குமெண்ட் மெயின்டைன் த ப்ரோக்ராம்ஸ் சாட்டிஸ்ஃபை த ஸ்பெசிஃபிக் முன்னாடி மென்ஷன் பண்ண எல்லாத்தையுமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி சாட்டிஸ்ஃபைட். ஒர்க்கர்ஸ் பிஹைண்ட் த சீன் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா யார் வந்து டிசைன் பண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா பேஸ், யார் வந்து அசோசியேட் வித் த டிசைன் அண்ட் தென் ஹவு டு டெவலப் அது எந்த மாதிரி டெவலப் பண்ணாங்க, வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த டிபிஎம்எஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதில் என்ன கேட்டகரிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் சிஸ்டம் டிசைனர், இம்ப்ளிமெண்டர்ஸ் டிசைன் பண்ணி ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இந்த டிபிஎம்எஸ் மாடியூல்ஸ், அதுக்கான சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் என்ன. இது பார்த்தீங்கன்னா வெரி காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ். இதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும், மாடியூல்ஸ் இருக்கும், கேட்லாக் இருக்கும், QLP இருக்கும், கொரி லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இன்டர்ஃபேஸ் ப்ராசஸிங், ஆக்சஸிங், பஃபரிங், கண்ட்ரோலிங், கன்கரன்சி, ஹவு டு நம்ம எந்த மாதிரி டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும் செக்யூரிட்டியிலேருந்து. அப்போ டிபிஎம்எஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி இன்டர்ஃபேஸ் ஆகணும் வித் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கூட பைஸ் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா. அப்போது எப்படி கம்பல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் லாங்குவேஜஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்பல் பண்ணிக்கலாம். டூல் டெவலப்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஹவு டு டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த டூல் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். ஸோ டேட்டாபேஸ் மாடலிங் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, டேட்டாபேஸ் சிஸ்டம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நீங்கள் அந்த டூல் தேவை அப்படின்னா செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் டிசைன் அவங்க பர்ஃபார்மிங் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸஸ், நேச்சுரல் லாங்குவேஜ், ப்ரோட்டோடைப்பிங், சிமுலேஷன், டெஸ்ட் டேட்டா, இந்த மாதிரி நிறைய டூல்ஸில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆக்சஸ் இந்த ப்ராஜெக்ட் மோட். ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆக்சுவல் ரன்னிங். அது எந்த மாதிரி ஹார்ட்வேரை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, சாஃப்ட்வேர் என்வைரன்மெண்ட் எப்படி கொடுக்குறது டேட்டாபேஸில் அப்படின்னு. ஸோ இந்த தீஸ் கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பிஹைண்ட் சீனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் மேக்கிங் டேட்டாபேஸ் சிஸ்டம் அவைலபிள் டு த எண்ட் யூசர்ஸ். ஸோ டிப்பிக்கலி டு நாட் யூஸ் த டேட்டாபேஸ். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம ஓன் பர்பஸ்க்காக எதுவுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திஸ் ஆர் கோயிங் டு பி யூஸ்டு த டேட்டாபேஸ் யூசர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் யூசர்ஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு பி டிவைடட்னா ஆக்டர்ஸ் ஆன் த சீன் அண்ட் ஒர்க்கர்ஸ் பிஹைண்ட் த சீன். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.